Hello, Chuddies! ஒரு அழகான சிறிய கிராமத்தில் வெள்ளன் அப்பாவும் வள்ளி அம்மாவும் அவர்களுடைய இரு செல்ல குழந்தைகளான ஸ்வேதாவும் லாச்சுவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஸ்வேதா பெரிய அக்கா. அவள் பொறுப்புடன் செயல்படுவாள். அமைதியான மனமும் கனிவான இதயமும் கொண்டவள். லச்சு சின்ன குட்டி. சிரிப்பும் சுறுசுறுப்பும் கொஞ்சம் பயமும் கூட. இன்று லச்சுவுக்கு ஒரு முக்கியமான நாள். அவளுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக பள்ளிக்குச் செல்லும் நாள். அந்த காலை வெயிலே மெதுவாக வீட்டுக்குள் நுழைந்து ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிப்பது போல இருந்தது. லச்சுவின் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. புதிய இடம் எப்படி இருக்கும்? புது குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? ஆசிரியர் யார்? அந்த பெரிய பள்ளி மாடி எப்படி இருக்கும்? இந்த எண்ணங்கள் எல்லாம் லச்சுவை மெதுவாக கவனித்து வந்தாள். அவளின் கண்களில் இருந்த சின்ன கலக்கம் அக்காவுக்கு தெளிவாக புரிந்தது. அக்காவின் இதயம் உடனே தன்னுடைய தங்கை மீது அன்பையும் பாதுகாப்பையும் உணர்ந்தது. லச்சுவின் முதல் பள்ளி பயணம் குடும்பத்திற்கே ஒரு சிறிய விழாவைப் போல இருந்தது. வள்ளி அம்மா லச்சுவை அழகாக தயார் செய்தாள். புது உடை, புது பை, புது தண்ணீர் பாட்டில், எல்லாமே புதிது. அந்த புதிய வாசனை, அந்த புதிய உணர்வு எல்லாம் லச்சுவுக்கு கொஞ்சம் பயத்தையும் கொஞ்சம் சந்தோஷத்தையும் சேர்த்தே கொடுத்தது. வெள்ளனப்பா தன் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்று மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். லச்சு வீட்டின் வாசல் வரை வந்தபோது அவள் கால்கள் சின்ன சின்ன அச்சத்தில் மெதுவாக நகர்ந்தன. அப்போது ஸ்வேதா தன் தங்கை அருகில் நின்று அன்புடன் அவள் கையை பிடித்துக்கொண்டு அவளுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். இரு சகோதரிகளின் கைகளும் ஒன்றுக்கொன்று பிடித்து கொண்டிருந்தன. அந்த கைகளில் பயமும் பாதுகாப்பும் அன்பும் ஒன்றாக கலந்திருந்தது. அவர்கள் மெதுவாக பள்ளியை நோக்கி நடந்தனர். லச்சுவின் பயம் அந்த இயற்கையின் அமைதியுடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தது. அவளோடு நடந்த ஸ்வேதாவின் ஒவ்வொரு அடியும் லச்சுவுக்கு பெரும் துணை போல இருந்தது. போதும் நேரத்தில் அவர்கள் பள்ளி வாசலுக்கு வந்தார்கள். அந்த இடம் லச்சுவிக்கு மிகவும் பெரியதாகவும் புதிதாகவும் சற்று பயமூட்டுவதாகவும் தோன்றியது. அவளுடைய சிறிய கைகள் ஸ்வேதாவின் கையை இன்னும் உறுதியாக பிடித்து கொண்டன. பள்ளி வாசலில் நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். யாரோ சிரித்து கொண்டிருந்தார்கள். யாரோ அம்மாவை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். யாரோ ஆர்வத்துடன் சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். லச்சுவின் கண்கள் எல்லாவற்றையும் மெதுவாக கவனித்தன. அவளுக்கு தன்னைப் போலவே பயப்படும் சில குழந்தைகளும் இருப்பதை பார்த்தபோது அவளுக்குள் ஒரு சிறிய தைரியம் வளர்ந்தது. ஸ்வேதா தன் தங்கையை மெதுவாக பள்ளிக்குள் குப்பரை உள்ளே சென்றதும் லச்சுவுக்கு அந்த இடம் புதிதாகவும் கொஞ்சம் வியப்பாகவும் இருந்தது. சுவர் முழுவதும் வண்ணப்படங்கள், சிறிய பெஞ்சுகள், சுத்தமான கரும்பலகை. அந்த அறை முழுவதும் ஒரு இனிமையான அமைதி. லச்சு மெதுவாக உட்கார்ந்தாள். அவளுடைய கண்கள் இன்னும் சுற்றியிருந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தன. அந்த குழந்தைகளும் அவளைப் போலவே புதிதாகவும் கொஞ்சம் பயத்தோடும் இருந்தார்கள். நேரம் செல்ல செல்ல வகுப்பறையின் அந்த அச்சம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. சில குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். சிலர் தங்கள் புத்தகங்களை பார்த்தார்கள். அந்த இடம் ஒரு மென்மையான சந்தோஷத்தால் நிரம்ப ஆரம்பித்தது. லச்சுவின் மனமும் மெதுவாக தைரியத்தை பெற்றுக்கொள்ள தொடங்கியது. அவள் தன்னைப் போலவே புதிதாக வந்த சிறார்களை பார்த்தபோது தனிமை என்ற உணர்வு மெதுவாக மறைந்து போனது. ஸ்வேதா வகுப்பறையின் வெளியே இருந்து தன் தங்கையை ஒருமுறை பார்த்தாள். லச்சுவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது கொஞ்சம் குறைந்திருந்தது. அதை பார்த்த உடனே ஸ்வேதாவின் முகத்தில் ஒரு சிறிய நிம்மதி மலர்ந்தது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. லச்சு வகுப்பில் அந்த புதிய சூழலோடு மெதுவாக ஒன்றாகி போக ஆரம்பித்தாள். விளையாட்டுகள், வண்ணங்கள், நண்பர்களின் சிரிப்புகள் எல்லாமே அவளுடைய பயத்தை மெதுவாக உருகச் செய்தது. அவளுக்கு இப்போது அந்த பள்ளியிடம் ஒரு பயமான இடமாக இல்லை, புது கண்டுபிடிப்புகளின் இடமாக மாறியிருந்தது. பள்ளி முடியும் மணி ஒலித்தது. லச்சுவின் முதல் நாள் பள்ளி வாழ்க்கை முடிவுக்கு வந்தது.
அந்த சிறிய இதயத்தின் உள்ளே இருந்த பயம் இப்போது ஒரு பெரிய தைரியமாக மாறியிருந்தது. பள்ளிவாசலில் ஸ்வேதா காத்து நின்றிருந்தாள். லச்சு வெளியே வந்தபோது அவளுடைய முகத்தில் ஒரு புதிய ஒளி இருந்தது. அந்த ஒளி நம்பிக்கையின் ஒளி, தைரியத்தின் ஒளி, முதல் வெற்றியின் ஒளி. அன்று லச்சு வீட்டின்குள் நுழைந்தபோது அவள் கால்களில் பயமில்லை. அவள் நடையில் நம்பிக்கை இருந்தது. அவளுடைய இதயத்தில் ஒரு புதிய உலகம் திறந்திருந்தது. அந்த நாள் லச்சு ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொண்டாள். பயம் வந்தாலும் அன்பும் துணையும் இருந்தால் அதை தைரியமாக எதிர்கொள்ளலாம் என்ற பெரிய வாழ்க்கை பாடம். ஸ்வேதா அந்த நாளில் தன் தங்கைக்கு ஒரு சீரான பாதை காட்டிய ஒரு விளக்கு போல இருந்தாள். Subscribe the channel and thanks for watching.